ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் அந்த இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. தமிழகத்திலே தமிழ் மொழியின் வாயிலாகத்தான் கற்க வேண்டும் என்பதைத்தான் புதிய தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது. நம்முடைய தமிழகத்தில் தமிழிலே கல்வி கற்பது என்பது அநேகமாக மறைந்து வருகிறது. அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் புதிய தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட வேண்டும். அதில் மும்மொழி கொள்கை என்று வருகிற பொழுது மூன்றாவது மொழியாக நீங்கள் எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். கன்னடம் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம், மலையாளம் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம், தெலுங்கு வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம், இந்தி வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் என்றுதான் அது அந்த கொள்கை வகுக்கப்பட்டிருக்கிறதே தவிர எந்த மொழியும் புதிய தேசிய கல்விக் கொள்கையின் காரணமாக திணிக்கப்படவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 12ஆம் தேதி இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் தொகுதி மறுவரை எதிர்ப்பும் திமுக ஆர்ப்பாட்டத்தில் ஏற்படுத்தினாங்க. தமிழகத்தை பொறுத்தளவில் எல்லாமே அரசியலாக்கப்படுவது என்பது சாதாரணமான விஷயமாக நடைபெற்று வருகிறது. இந்தி திணிக்கப்படவில்லை என்பது உண்மை. அதற்காக ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் கருதவில்லை. இரண்டாவது, இந்த தொகுதி வரையறுக்கப்படும் என்பது எந்த விதத்திலும் தமிழகத்தில் இருக்கிற 39 தொகுதிகளுக்கு குறைவாக அந்த வரமுறை இருக்காது என்பதை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆக இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டி அரசியல் செய்வது என்பது தமிழகத்திலே வாடிக்கையாகி இருக்கிறது. அந்த வாடிக்கைகளில் இதுவும் ஒன்று. வட மாநிலங்களில் ஒரு மொழி கொள்கை தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழகத்திற்கு எதற்காக மும்மொழி கொள்கை? எங்கே ஒரு மொழி? வட மாநிலத்தில் இருக்கவங்க தமிழ் கற்றுக்கொள்ளட்டும், நடவடிக்கை பண்றாங்க. அவர்களை தமிழைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி நாம் சொல்ல முடியும்? இந்தியை தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லாத ஒரு அரசாங்கம் தமிழை மட்டும்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல முடியாது. தமிழை கற்கின்ற விரும்புகின்றவர்களுக்கு தமிழ் மொழி அங்கே கற்றுக் தரப்படும். பிற மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு பிற மொழி கற்றுக் தரப்படும். இப்ப தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்தக்கூடிய ஒரு கட்டாயத்தை பாஜக கொண்டு வரும்போது வட மாநிலங்களில் ஏன் அதை கொண்டு வர மாட்டேங்குது? எல்லா இடங்களிலும் புதிய தேசிய கல்விக் கொள்கை என்று வருகிற பொழுது அது தமிழகத்திற்கு மட்டும் வருவதில்லை, எல்லா மாநிலங்களுக்கும் வரும். எல்லா மாநிலங்களிலும் இந்த கொள்கை தான் பின்பற்றப்படும். ஏன்னா பீகாரியன் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தமிழ் கண்டிப்பா தேவைப்படுது. அவங்க நிறைய பேர் தமிழகத்தில் பிழைப்பு நடத்துறாங்க. அதனால அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு பீகாரிகள் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் மூன்றாவது மொழியாக நிச்சயமாக தமிழ் கற்றுக் கொடுக்கப்படும். அவர்கள் மீது திணிக்கப்பட முடியாது. அதுபோலதான் இங்கே எப்படி நாம் இந்தியை திணிக்கக்கூடாது என்று சொல்கிறோமோ அதுபோல பிற மொழிகளையும் யார் மீதும் எந்த மொழியையும் யார் மீதும் திணிக்கப்படக்கூடாது என்பதுதான் புதிய தேசிய கல்விக் கொள்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.